ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். இங்கிலீஷோட ஸ்கெடியூலில் ஒரு சின்ன சேஞ்சு. நான் சப்ளிமெண்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக சப்ளிமெண்ட்ரி வந்து நீங்கள் ரிவிஷன் பார்ட்டில் எடுத்துக்கலாம். நம்ம 2 வாட்டி ரிவிஷன் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி ரிவிஷன் பார்ட்டில் ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேலன்ஸ் இருக்கிறது பார்க்கலாம். அண்ட் நேற்றுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, மேக்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணும், அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ தாராளமாக பண்ணலாம். இப்போ நேற்றுக்கு நீங்கள் இங்கிலீஷ் படிச்சிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு 3 o'clock வரைக்கும், இல்லைனா ஒரு 2 o'clock லன்ச் டைம் வரைக்கும் வந்து நீங்கள் மேக்ஸே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்ஸ் ப்ராக்டிஸில் ஏதாவது டாபிக் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க, இம்பார்ட்டன்ட் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த டாபிக் கொஞ்சம் ஹார்டாக இருக்குதுன்னு நினச்சிங்களோ அந்த டாபிக் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து 6th சாப்டர் கஷ்டமாக இருக்குன்னா இன்றைக்கி 6th சாப்டர் பாருங்கள். இல்லை 7th சாப்டர் நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லைன்னா 7th சாப்டர் பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா ஒருத்தருக்கு டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க எது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்ஷன் எடுத்து நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. சரிங்களா? யாருக்கெல்லாம் 6th சாப்டர் கஷ்டமாக இருக்கோ அது பாருங்கள். 7th சாப்டர் யார் கஷ்டமாக இருக்கோ அது பாருங்கள். ஒரு சில பேருக்கு 3rd சாப்டர் இன்னும் நான் தரோ பண்ணலை அப்படின்னு 3rd சாப்டர் பாருங்கள். இல்லை 4th சாப்டர் இருக்குன்னா 4th சாப்டர். ஏதாவது ஒரு சாப்டர் எடுத்துக்கோங்க. ஒரு சாப்டரோட 5 மார்க் பாருங்கள். ஏன்னா 2 மார்க் ஈஸியாக முடிச்சிடலாம், டைம் எடுக்காது. 5 மார்க் தான் டைம் எடுக்கும். ஸோ இப்போது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது எடுத்திங்கன்னா நாளைக்கு நமக்கு மேக்ஸ் எக்ஸாம் கிடையாது. ஸோ நமக்கு டைம் நல்லா இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக செய்வீங்க, டென்ஷன் இருக்காது, ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். எப்போ நம்ம டைம் இல்லை அவசர அவசரமாக படிக்கிறோமோ புரிஞ்சிக்க மாட்டோம், அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுத பார்ப்போம். சரிங்களா? ஸோ அப்படி செய்ய வேண்டாம். உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷாக கண்டினியூ பண்ணுங்கள். சரிங்களா? வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஏன்னா லாஸ்ட் வீடியோட கமெண்ட் செக்ஷனில் இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒரு சிலவங்க சயின்ஸ் இன்னும் தரவாகலைன்னா சயின்ஸும் நீங்கள் பண்ணலாம். சரியா? தேங்க்யூ ஸோ மச்மா.